அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 12 ராசிகளுக்குரிய தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026 பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலாவதாக மேசராசி நண்பர்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய வருடமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கலாம். தடைப்பட்ட காரியங்கள் இப்போது கைகூடி வரும். பொருளாதார நிலை சற்று சிறப்பாக இருக்கின்றன. ஆகமையால் உங்களுக்கு சற்று பண வரவு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் அதிகமாக இருக்கமையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் இவர்களிடம், அதாவது நண்பர்களுக்கு தேவையில்லாமல் பணத்தை கொடுப்பது, தேவையில்லாமல் இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு திருமணம் செய்து வையுங்கள், இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது, பெரிய கையெழுத்து, அதாவது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் நம்பிக்கை அடிப்படையில் இவ்வளவு தொகையை, அதாவது இவ்வளவு தொகை நீ எப்போது உன்னிடம் பணம் இருக்கிறதோ அப்போது திரும்பி தந்தால் போதும், இந்த மாதிரியாக கூறி பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வது, இது எல்லாம் தேவையில்லாமல் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் முழுக்க நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று நிற்க வேண்டும். நண்பர்களிடம், அதாவது நண்பர்கள் இந்த தொழில் செய்யலாம், இவ்வளவு பணம் வரும், இதில் இறங்கலாம் வா என கூப்பிடுவார்கள். அவ்வாறு சென்று நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையிலும் மூக்கை நுழைத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு பொருளாதார நிலை சற்று சிறப்பாக இருக்கின்றன. அமைதியுடன் பரம்பொருள் சிவபெருமானை வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றுமை இருக்கும். பரம்பொருள் முருகப்பெருமானையும் தாராளமாக வழிபடலாம். அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மேலும் வியாபாரம் செய்யும் இடத்தில் முக்கியத்துவம் பொருந்த ஒரு அனுகூலமான நிலை இருக்கிறது. முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு இருக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை பெற அதிகப்படியான வாய்ப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கின்றன. ரிஷபராசியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கின்றன. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பாரப ஆண்டு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எடுக்க போகும் சில முடிவுகள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். வேலையில் பணிச்சுமை கூடலாம், எனினும் சில அங்கீகாரத்தை பெறுவீர்கள். குறிப்பாக ஏதேனும் அகலக்கால் வைத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து, பெரிய தொகையை எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் எனக்கு இவன் நண்பன், இவன் மாமன், இவன் மைத்துனன் என கூறிக்கொண்டு எவருக்குமே ஒரு ஆவணமே இல்லாமல் பெரிய பணத்தை கொடுத்துவிட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்கள் நேரம் கெட்டுப்போய் இருக்கிறது. அந்த தொகையை எந்த ஆவணம் இல்லாமல் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவ்வளவுதான், அவ்வளவு பணமும் இல்லாமல் போய்விடும். ஆகையால் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். வேலையில் கஷ்டம் அதிகமாக இருக்குமே தவிர வருமானம் கம்மியாகத்தான் இருக்கும். வேலையில் பணிச்சுமை கூடலாம், இன்னும் சில அங்கீகாரத்தை பெற்று இருப்பீர்கள். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகராசிக்காரர்கள் அஷ்டமச்சனி, அதாவது அஷ்டமச்சனியின் தாக்கம் முடிந்துள்ளமையினால் இந்த ஆண்டு மிக இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக இவர்கள் மூளையில் ஒரு பித்தம் இருந்தது. ஆகமேல் எந்த பெண்ணை பார்த்தாலும் அவரை பிடிக்காமல் போய்விடும். அதாவது திருமணத்தில் நாட்டமே இல்லாமல் இருந்து வந்திருப்பார்கள். எந்த தொழில் செய்யலாம் என்றால் வீட்டில் மந்தமான நிலையிலேயே கடகராசி நண்பர்களும் முடங்கி இருந்திருப்பார்கள். எதை செய்யலாம், தந்தை அறிவுறுத்தியும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய கடகராசி நண்பர்களை பொறுத்தவரை இதற்கு மேல் உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வருமான அபரிவிதமான வளர்ச்சி இருக்கமையால் கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலை எடுத்தாலும் சற்று சுறுசுறுப்புடன் செய்து முன்னேறக்கூடிய நாள் இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் நீங்கள் வீட்டிலிருந்து இளமையை தள்ளியதனால் முக்கியமாக நீங்கள் இதற்கு மேலாவது தாய் தந்தையரை மற்றும் சகோதர சகோதரியரை நண்பர்களை கவனித்து கொண்டு கண்டிப்பாக நீங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலை இருக்கமையினால் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்கமையினால் ஏதேனும் ஒரு தொழிலை செய்து சற்று முன்னேறக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது. நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும். வெளிநாட்டு பயணங்கள் செல்ல அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. கண்டிப்பாக உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கின்றன. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிவராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். சமூகத்தில் கௌரவம் உயரும்.
உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். கணவன் மனைவி இடையே புரிதல் மேம்படும். பணியிடத்தில் பதவி உயர்வுடன் கூடிய புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு வருவதுண்டு. சற்று கோபத்தை குறைத்து கொண்டு கண்ணியத்துடன் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஆண்டு சற்று சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பால் முன்னேற்றம் ஏற்படும். கண்டச்சனியின் தாக்கம் இருப்பதனால் உங்களுடைய உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். ஆண்டின் இறுதியில் நிலைமை கண்டிப்பாக சீராகும். கன்னிராசியை பொறுத்தவரை சற்று மந்தமான நிலையில் இருப்பதனால் சற்று நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடியும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையப் போகிறது. தொட்டது அனைத்தும் துலங்கும். நீண்ட நாள் வழக்குகள் வெற்றி கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். தடைகளை தகர்த்து முன்னேறுவீர்கள். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். விருச்சக ராசிக்காரர்கள் வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு தெளிவையும் நிம்மதியும் புதிய பாதையும் உங்களுக்கு வகுத்து தரும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குடும்பத்தில் இந்த ஆண்டு முதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் உண்டாகலாம். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம். பொருளாதார ரீதியாக ஒரு பலமான அடித்தளம் உங்களுக்கு அமைப்பீர்கள். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். இந்த ஆண்டு 7 சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபடுவதனால் மகர ராசிகளுக்கு இனி மன நிம்மதி கிடைக்கக்கூடும். புதிய தொழில் தொடங்க அதிகப்படியான வாய்ப்புகள் அமைக்கும். தன்னம்பிக்கையுடன் புதிய அத்தியாயத்தை தொடங்குவீர்கள். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நிதானம் தேவைப்படுகிறது. தேவையற்ற அலைச்சல் இருக்கும். ஆனால் வருமானத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது. பெரியவர்கள் ஆலோசனையை கேட்பது நடப்பது நன்மை பயக்கும். விடாபடியான குணத்தால் இலக்கை கண்டிப்பாக அடைவீர்கள். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்களுக்கு 7 சனி தொடங்கப் போவதனால் இனி வரும் காலம் கவனமாக இருக்க வேண்டும். நற்பலன்கள் கிட்டும். ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் வந்து நீங்கும். முறையான உணவு பழக்க வழக்கங்கள் அவசியம். விழிப்புணர்வுடன் இருந்தால் பாதிப்புகளை கண்டிப்பாக தவிர்க்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.